வணக்கம். தீபாவளியை பற்றி தமிழ்நாட்டில் கிடைத்த முதல் கல்வெட்டு கிபி 1542 அச்சுத தேவராயர் ஆட்சி காலத்தில் திருமயிலையில் பொறிக்கப்பட்டது என்று அறிஞர் குடவாயில் பாலசுப்பிரமணியம் தெரிவிக்கிறார். தீபாவளி அன்று பெருமாளுக்கு அதிரசம் நிவேதனமாக அளிக்க ஆணையிடுவது குறித்து அக்கல்வெட்டில் குறிப்புகள் உள்ளனவாம். அதனால் விஜயநகர மன்னன் ஆட்சி காலத்தில் இருந்துதான் தீபாவளி தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட தொடங்கியிருக்கும் என்று தெரிகிறது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை ஒட்டி வரும் நட்சத்திர நாட்களிலேயே திருவிழாக்கள் அமைந்திருக்கும். சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி உத்திரம், ஆடி பூரம், ஆவணி திருவோணம், மாசி மகம், பங்குனி உத்திரம் போன்ற அதற்கு சில உதாரணங்கள். இந்த வகையில் கார்த்திகை மாதம் பௌர்ணமியை ஒட்டி வரும் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. ஆனால் ஐப்பசி மாத அமாவாசையை ஒட்டி தீபாவளி கொண்டாடப்படுகிறது. இது வேற்றுமையைப் போல தோன்றினாலும் இதிலும் ஒரு ஒற்றுமை தான் இருக்க செய்கிறது. அதாவது சூரியமான நாட்காட்டியின்படி அமைந்த தமிழ் மாதமானது வட இந்தியாவில் சந்திரமான நாட்காட்டியின் 15 நாட்களுக்கு பிறகே தொடங்குகிறது. அதன்படி கார்த்திகை பௌர்ணமிக்கு 15 நாட்கள் முன்னதாக அமைந்த ஐப்பசி பௌர்ணமி அமாவாசையில் அவர்களது சந்திரமான நாட்காட்டியின்படியாக தமிழகத்தின் கார்த்திகை விழா கொண்டாடப்பட்டிருக்கலாம். அதுவே தீபாவளி என்ற பெயரில் மீண்டும் தமிழகத்தின் பண்டிகையாகி இருக்கலாம் என்று ஒரு சாரார் கருதுகின்றனர். இதன்படி பார்த்தால் நமது பண்டைய கார்த்திகை தீப திருவிழாவே தீபாவளி என்ற பெயரில் 15 தினங்களுக்கு முன்னதாக வந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது.